நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கேஎல் ஏபிசி. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா காருண்யா 681 நம்பர் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 23/11/2024 நல்ல ஒரு கேளுக்கான சூப்பரான ஒரு கணிப்புகள் ஒன்று பார்த்தலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா கேளுக்கான கெஸ்ஸிங் வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். நண்பர்களே, நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. நம்ம என்ன மாதிரி கெஸ்ஸிங் கொடுக்குறோம், என்ன மாதிரி பேட்டர்ன் அடிக்கிறான், என்ன மாதிரிலாம் கேம் கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இதெல்லாம் புரியும். சரிங்களா? நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக பார்க்குறதே கிடையாது. ஃபுல்லாகவே பாருங்கள், ரெகுலராக பாருங்கள் நண்பா. சரிங்களா? அதாவது நம்ம ரெகுலராக பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு டைப் கெஸ்ஸிங் எடுப்பேன். சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு கெஸ்ஸிங் எடுப்பீங்க. இப்போ நான் கொடுக்குறத நீங்கள் அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா போடணுன்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. சரிங்களா? உங்கள் கணக்கில் வருது, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ட்ரை பண்ணலாம். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நம்மளை மாதிரியே எத்தனை பேர் கெஸ்ஸிங் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங் வருது, நண்பா இது ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. சரிங்களா? ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு யூஸ் ஆகலைனா கூட சரிங்களா, நம்ம நண்பர்கள் யாராவது பார்த்து அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்து பயன்படுத்துவாங்க. அதேமாதிரி நண்பர்களே, இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். சரிங்களா? இந்த 165 என்ன காரணத்துக்காக, எப்படி, எதனால் இங்கே கொண்டாந்து வச்சு அடிச்சிருக்கான் அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்துட்டு அடுத்தடுத்த முடிவுகள் எடுக்கலாம். சரிங்களா? ஏன்னா அப்போ தான் நமக்கும் தெரியும் என்ன மாதிரி கேம் கொண்டு போகிறான், என்ன பண்ணுறாங்கிறது புரியும். ஏன்னா நம்மளும் எதுவும் தெரியாமல் வந்து பேசக்கூடாது. 165 சரிங்களா? 165. ஸோ இந்த 165க்கு நல்லா பாருங்கள், 16 ஏபி அடிச்சிருக்கான். சரிங்களா? ஏபி 16 அடிச்சிருக்கான். நல்லா நோட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 6வது கொண்டாந்து 1க்கு பதிலாக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. சரிங்களா? அடுத்ததாக இந்த பியில் வச்சுருக்கான் பார்த்திங்களா 6. ஸோ இந்த பியில் வச்சுருக்க 6க்கு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுவோன்னா, அடித்தா வந்து 4 தான் இருக்கும். சரிங்களா? 4 இருக்கும். அடுத்து இந்த 5 வழக்கம் போல் நமக்கு 5க்கு என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்க அப்படின்னா சிம்பிள். சரிங்களா? ஸோ சிம்பிளாக என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்க அப்படின்னா சைபர் பவர் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 9 அடிச்சு விட்ருவான். சரிங்களா? 649 ஏபிசி தான், பாக்ஸ் கிடையாது. ஏபிசி மட்டும் இன்றைக்கி கொடுக்குறேன். ஏபிசி ட்ரை பண்ணுங்கள். 649. அதேமாரி ஆல் போர்டு நேற்று கேட்டுகிட்டே இருந்தீங்க நண்பா. சரிங்களா? ஆல் போர்டு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஆல் போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 மட்டும் ஒரு எப்படி சொன்னால் உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் சரிங்களா, 6 மட்டும் ஆல் போர்டில் வைங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டு இன்றைக்கி கொஞ்சம் டவுட்டு தான். உங்கள் கால்குலேஷனில் வந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்க நண்பா. சரிங்களா? எனக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்குது, வருங்கிற வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் எனக்குமே தெரியும். அப்போ 6க்கு 7 வச்சு சரிங்களா, ஏபி 67 அப்படின்னு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதையும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். அப்போ நம்ம இந்த ஏபி மட்டும் 67 பண்ணோம் அப்படின்னா 670. சரிங்களா? 670, 679, 649 இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஏபிசி ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? பாக்ஸ் கிடையாது நண்பா. இன்றைக்கி 3 செட்டு ஏபிசி மட்டும் கொடுத்துருக்கேன். நாளை ஒரு நல்ல ஒரு கேளுக்கான கெஸ்ஸிங் மட்டும் நம்ம சந்திக்கலாம்.